வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து தான் ஒரு விலாக் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் க்ளீனிங் வீடியோவும் நான் கவர் பண்ணியிருக்கேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி நான் வச்ச சமையல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பூண்டெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன். இந்த காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஆளுக்கு, அதுவும் இந்த ஒரு வேலைக்கு மட்டும்தான், மற்ற எல்லோரும் கொடுத்து விட்டாச்சு. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மத்தியானம் வைக்கிற லஞ்சு மத்தியானத்தோடய முடிஞ்சிடற மாதிரி தான் வச்சுக்குவேன். மிச்சம்லாம் இருக்காது. ஏன்னா கரெக்டாக வச்சோம்னாக்கு தான் நம்மளுக்கு நைட்டு வேறு ஏதாவது செய்யும் போது இது மிச்சமெல்லாம் இருக்கும். அதுக்கு பாவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். ரைஸ் எனக்கு மட்டும் வச்சுருக்கேன். நான் சாப்பிடக்கூடிய அளவு எதுவோ அதுதான். இதுதான் எங்கள் 3 பேருக்கான அளவு. இந்த பானை தான். இதெல்லாம் வச்சுட்டு வாழைப்பூ வடை ஆக்சுவலாக காலையில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். திருப்பி அதை எடுத்து வச்சுட்டு இப்போ தான் எனக்கு சூடாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுருக்கேன். அவங்க 2 பேருக்கும் நான் போட்டு கொடுத்துட்டேன். நம்மளுக்கு காலையிலேயே போட்டு வச்சா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் வீட்டில் தானே இருக்கோம், சூடாக போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழைப்பூ வடை தான் போட்டுக்கிட்டுருந்தேன். ஏன்னா எனக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சு என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்ருவேன். எனக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண மாட்டேன். இன்றைக்கி இந்த புளிக்குழம்பு இருக்கிறனால முட்டை ஊற்றி சாப்பிடணும்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. முட்டையெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், ரொம்ப விரும்ப மாட்டேன். நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி மட்டும் கண்டிப்பாக முட்டை வச்சுருவேன். சரி, இன்றைக்கி ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிளகு, சீரகம், உப்பெல்லாம் போட்டு நான் அதை ஒன்று ஊற்றிக்கிட்டேன். வாழைப்பூ வடை, அதுக்கப்புறம் பாவக்காய், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, இது எல்லாமே வச்சு சாப்பிடும்போது அதோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சாதம் எப்போவுமே கம்மியான அளவும் காய்கறிகள் நிறைய சாப்பிடணும், அதாவது சைடிஷ் நிறைய வச்சு சாப்பிடணுங்கிறது எல்லாரோட இதுவும். ஆனால் அப்படிலாம் இப்போ யாரும் சாப்பிட முடியறதில்ல. இருக்கிற அன்னைக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தோட அளவை நான் கம்மியாக வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு இந்த முட்டை இதெல்லாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன். என்னைக்காவது வைக்கும்போது கொஞ்சம் இந்த புளிக்குழம்போடு சாப்பிடும்போது மட்டும் சாப்பிடுவேன். அது மாதிரி இந்த முட்டை வெறும் முட்டையை சாப்பிட்ற விட இந்த காரக்குழம்பை மேலே ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மத்தியானம் வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், அதனால் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்குமா. சாப்பிடும் போது எனக்கு பெரும்பாலும் யாராவது இருந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லாமல் அந்த மொபைலோ இல்லை டிவியோ எதுனாலும் ஒன்று வாட்ச் பண்ணிக்கிட்டே, அதாவது பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்தது. சரின்ட்டு அதை தான் பார்க்கலான்னு சொல்லி நான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் தான் எடிட் பண்ணுறேன். டைப்பிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். டைம்லாம் இருக்குது, டைம் இல்லாமலாம் இல்லை, டைம்லேன்னு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, டைம் நிறைய இருக்குது எனக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா எடிட்டிங் பண்ணுறதுலேயே டைம் கொஞ்சம் கரெக்டாக ஆயிடுதா. அப்புறம் மத்தியானத்தில் எப்படியும் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன். ரெஸ்ட் எடுக்காமல் எனக்கு ஈவினிங் அதுக்கு மேலே வேலையே ஓடாது. அதனால் மத்தியானம் கம்பல்சரி தூக்கம் வந்தால் கண்டிப்பாக தூங்கிடணும், தூங்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம அடுத்த வண்டியை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். வாசலில் பார்த்திங்கன்னா அந்த லைட்டு போட்டுப்போம் இல்லையா, அது ரிப்பேர் ஆயிடுச்சு. சரின்ட்டு என் ஹஸ்பண்டை சொல்லி வேறு லைட்டு வாங்கி மாட்ட சொல்லியிருந்தேன். அதுதான் என் ஹஸ்பண்ட் மாட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள ஆளுகளே அதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளே பார்க்கலாம், தெரியல அப்படின்னா மட்டும் நம்ம ஆள் வச்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரு சின்ன ரிப்பேர் வேலையை கூட நம்ம வெளியில் ஆள் கூப்பிட்டோம் அப்படின்னா உடனே வரவும் மாட்டாங்க. அதே மாதிரி அமௌண்ட்டும் கூட கேட்பாங்க. வர்றதும் லேட்டு தான். நம்ம கூப்பிட்ட உடனே நம்மளுக்கு நினச்ச உடனே ஒரு வேலை ஆகணும்னா அது நம்ம செஞ்சால் மட்டும்தான். எந்த வேலைக்குமே பார்த்துங்க, நினச்ச உடனே ஒரு ஆள் நம்மளுக்கு ரிப்பேருக்கு வந்துடுவாளா? கண்டிப்பாக வர மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். அதனால என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி இந்த லைட்டு போட்டாச்சு. இந்த லைட்டை போட்டோன்னே அந்த வாசலே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏற்கனவே போட்டிருந்தது கொஞ்சம் அந்த குண்டு பல்ப் இருக்கு இல்லையா, அது போட்டிருந்தோம். எல்இடி லைட்டு தான், ஆனால் அது அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லாத மாதிரியே இருந்தது. சரின்ட்டு இந்த லைட்டு வாங்கி மாட்டி விட சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் எந்த வேலை பார்த்தாலும் அதுக்கு எடுபடியாக நம்ம வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. நம்ம ஒரு பக்கம் உட்காந்துட்டு நீங்கள் மட்டும் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும். அதே மாதிரி தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என் ஹஸ்பண்ட் என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப்பராக நான் எப்போவுமே நிற்பேன். அது காய்கறி நறுக்கிறதா இருக்கட்டும், அதாவது சிமெண்ட் ஏதாவது ஓட்ட
உடசல்லேருந்து ரிப்பேர் பண்ணுறது மாதிரி இருக்கட்டும், ஒட்டடை அடிக்கிறதா இருக்கட்டும், க்ளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் வேலையாக இருக்கட்டும், எந்த வேலை பார்த்தாலும் அதில் ஹெல்ப்பர் கண்டிப்பாக நான் ஒரு ஆள் இருப்பேன். சம்பளம் கொடுக்காத ஹெல்ப்பர் தான், இருந்தாலும் நம்மளுக்கு நினச்சோன்னே ஒரு வேலை ஆகுது இல்லையா, அதுவே பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கேஸ் அடுப்பு ரிப்பேர் வேலை, இது மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன வேலையில் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் எனக்கு பார்த்து கொடுப்பாங்க. டக்குன்னுலாம் ஆளெல்லாம் கூப்பிட மாட்டோம், ஏன்னா கூப்பிட்டாலும் வரப்போகிறது இல்லை, அது நல்லா தெரியும். சரி, நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையில் நம்மளே பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அப்படிங்கிறனால தான் பூஜை ரூம்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஆடி வெள்ளி வரப்போகுது இல்லையா, அதனால தான். ஆக்சுவலாக இது வந்து 2வது வெள்ளி வந்துச்சு இல்லையா, அப்போ அதுக்கு நாள் எடுத்த விலாகு தான். நான் வந்து வெள்ளிக்கு வந்து பூஜை பாத்திரம்லாம் நான் வாஷ் பண்ணலை, அதனால் 2வது வெள்ளிக்காவது அதை க்ளீன் பண்ணிடுறேன்னு சொல்லி இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து நல்ல விலைக்கு தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏற்கனவே பூஜை பாத்திரம்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பூஜை கப்பெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக வந்து மாக்கோளம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த தனியாகவே ஒரு பூஜை ரூமை பற்றின ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், ஐக்கான்லேயும் வைக்க, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே வீடெல்லாம் கூட்டி விட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த கூட்டும் போதே ஃபேனில் உள்ள தூசி, நம்மளுக்கு கைக்கு ஏற்ற தூரத்தில் உள்ள ஒட்டடை இதெல்லாம் வந்து தட்டி விட்டுடலாம்னு சொல்லி அதெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த எப்படி தான் எனக்கு வந்து தூசி வரும்னே தெரியாது, எல்லாத்துலேயும் அவ்வளோ தூசி, பயங்கர தூசியாக இருக்கும். ஒவ்வொன்றிலையும் வந்து தட்டி தட்டி விட்டு தான் கூட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் டெய்லி இதை செய்வேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வீடு கூட்டினா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நான் வந்து டஸ்ட்டை வந்து தட்டி விட்டுட்ருக்கேன். இந்த சீல்டெலாம் பார்த்தீங்கன்னா என் பையனும் என் பொண்ணும் வாங்கின சீல்டுக தான். அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பாதியை வந்து மேலே தூக்கி போட்டேன். இருக்கிற ஒரு சில ஐட்டத்தை மட்டும் இந்த டிவிக்கு கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுருக்கேன். அது என்னென்ன சீல்டுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு தான் நான் வந்து வேலை பார்ப்பேன், ஒன்றும் மொபைலில் இல்லை டிவியில் அப்படின்ட்டு. அதை கேட்டால் தான் நம்ம கொஞ்சம் வேலை ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே முதல்ல காமிச்சது பாப்பா 9th ஃபஸ்ட்டு வந்தது. இது 10th 2 சப்ஜெக்டில் சென்டம் வாங்கியிருந்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்னொன்று சோசியல் சயின்ஸு. அதுக்காக இந்த சீல்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ காமிக்கிறல இது என் பையனோடது. ஆக்சுவலாக என் பையன் வந்து +2 டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செகண்ட் வந்திருந்தான். அதுக்காக இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 600க்கு 591, அதாவது 591 வந்து எடுத்திருந்தான். 4 சப்ஜெக்டில் சென்டம் வாங்கியிருந்தான். கட் ஆஃப் வந்து 200 வந்து வாங்கியிருந்தான். அவனோட இதுதான் இந்த இது. உங்களுக்கு இதில் மார்க் தெரியுதான்னு தெரியல, நான் ஏற்கனவே இதை பற்றினா இதெல்லாம் வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அவனோட இதுதான். சரி, இது ஒன்றாவது அவனுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே பாப்பாவோட தான். இந்த இப்போ கடைசியாக காமிக்கிறேன் பாருங்க, குட்டி சீல்டு. இது வந்து இப்போ ரீசெண்டாக +1 3rd ரேங்க் வாங்கினான்னு சொல்லிட்டு அதுக்காக கொடுத்துருந்தது. பாப்பாவோட இதுதான். இதுவுமே என் பையனுமே நிறைய வாங்கியிருக்கான், என் பொண்ணுமே நிறைய வாங்கியிருக்கா. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வைக்க முடியாது இல்லையா, அதனால் அதெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு சில இதுகளை மட்டும் நான் வந்து இப்போதைக்கு வச்சுருக்கேன். இது வாங்கின வீடியோவும் ஆல்ரெடி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தூசியெல்லாம் தட்டி முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுறலாம்னு சொல்லி நான் வீடு வந்து பெருக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன வேலை தான், அதை வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் அந்த ஒட்டடையும் தூசியும் தட்டுறதுக்கு. ஆனால் நம்ம அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ண தான் முடிய மாட்டேங்குது. சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி, அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். அது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணுவீங்களா, இல்லை வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடு கூட்டுறது, பாத்திரம் வளர்க்குறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன். இதே வந்து ஒட்டடை அடிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம வீடு கூட்டுறதையும் மாதத்தில் ஒரு நாள் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பாருங்கள், வீடு எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ நம்மளால் எட்டுது முடியுது டைம் இருக்குது அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்கு அப்பப்போ வந்து பார்த்து விட்டுறலாம். இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டடை இருந்துச்சு, ஏன்னா இது கண்டிப்பாக நான் அடிக்கவே மாட்டேன், எனக்கு ஹைட்டும் பத்தாதா, ஒட்டடை அடிக்கிறதுக்கான அந்த இதுவும் ஸ்டிக்கும் இல்லை. சரின்ட்டு ஒரு தொடப்பத்தை ஒரு குச்சியில் கட்டி நான் வந்து எனக்கு எட்டின உயரம் வரைக்கும் நான் வந்து அடித்து விட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லை அவ்வளோ ஒட்டடை இருக்குது, மெயின் ரோடுங்கிறதுனால டக்குன்னு வந்து ஒட்டடை அடிந்துடுது. நான் எப்போவுமே க்ளீனிங் ஒர்க்கு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ போடும்போது ஒரு சிஸ்டர் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, முகத்தில் வந்து கர்ச்சீப் கட்டிக்கங்க அப்படின்ட்டு. நான் அவங்களுக்காகவே இந்த இதை சொல்லிடுறேன், என்னால் கர்ச்சீப் கட்டிட்டு கண்டிப்பாக வேலையே பார்க்க முடியாது. அது வந்து எனக்கு நிறைய வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியாது. அதுக்காக தான் நான் கட்டுறதில்ல. இதை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாலும் அவங்க சொல்லுவாங்க முகத்தில் கர்ச்சீப் கட்டிக்கங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த இதை சொல்கிறேன்.
ஒட்டடையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்படியே வந்து முகப்பையும் கூட்டி விட்டலாம், முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் கூட்டி விட்டலாம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் தான் தூசியெல்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்கும், குப்பை இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று ஒன்றையும் நம்ம தட்டிட்டு கூட்டும் போது ஒவ்வொரு நாளைக்குமே அவ்வளோ குப்பைகள் வந்து சேரத்தான் செய்யுது. சரின்ட்டு எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு. கழுவி விடுறது மட்டும் நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து நாள் கழுவுறதை விட அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணி அன்னன்னைக்கு பூஜை பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையிலேயே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும். அப்படி பண்ணால் தான் பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரைடே டியூஸ்டே வந்து க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு. எங்கள் வீடு தூசி ஆகிடுறதுனாலையோ என்னமோ தெரில, எனக்கு வந்து நாள் க்ளீன் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது. அதனாலேயே நான் அன்னன்னைக்கு தான் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுவேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பு அடுப்பு எல்லாமே கழுவி விட்டுறலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து கழுவி விட்டுக்கிட்டுருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் தான், அதனால் கண்டிப்பாக சோப்பு போட்டு கழுவி விட்டுருவேன். சும்மா கழுவுனோம் அப்படின்னா எனக்கு வந்து திருப்தி இருக்காது. டெய்லியே சும்மா வந்து தொடச்சி விட்ருவோம், அதாவது ஸ்ப்ரே பண்ணி சும்மா தொடச்சி விட்ருவேன். டைல்ஸாக இருக்கட்டும், அடுப்பு, கவுண்டர் டாப்பு எல்லாமே. வாரம் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே டைல்ஸு, அடுப்பு, கவுண்டர் டாப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சோப்பு போட்டு கழுவிட்டு, ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு, ஏன்னா தண்ணி ஊற்றுனா ரொம்ப கீழே வடியும், தரை ஃபுல்லாக வந்து தண்ணி வயிரும். சைடில் அந்த ஃபீடிங் வந்து இல்லை. அதனால இப்போ வந்து இந்த வைப்பர் புதுசாக வாங்கியிருந்தேன். அதனால சரி அதை வச்சு டக்குன்னு தள்ளி விட்டலாம். அப்படி தள்ளும் போதுமே தண்ணியெல்லாம் கீழே தான் வடியுது. இதனாலேயே நான் டவல் வச்சு தொடச்சிட்டு தான், சோப்போட்டு கழுவிட்டு டவல் வச்சு தொடச்சிருவேன். இப்போ இந்த வைப்பர் வாங்கினக்காட்டியும் கொஞ்சம் தள்ளி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை நல்லா தாராளமாக ஊற்றி கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வைப்பரை வச்சு தள்ளும் போதும் பாதி தண்ணிக்கிட்ட கீழே தான் வடிஞ்சிருச்சு, வேறு வழி இல்லை. சரின்ட்டு அப்படியே தொடச்சிட்டு அப்புறம் ஒரு வெட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக தொடச்சி முடித்த உடனே தான் ஒரு திருப்தி வந்து இருக்குது. எப்போவுமே கிச்சன் கவுண்டர் டாப் அப்படியே நீட்டாக இருந்தால் தான், முடிஞ்ச வரைக்கும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் எதையுமே வச்சுக்காதீங்க, அப்போ தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எனக்கு வந்து கவுண்டர் டாப்பில் எந்த திங்ஸுமே இருக்கக்கூடாது. அது பெரிய கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் சரி, சின்ன கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் சரி, கவுண்டர் டாப் மேலே எந்த திங்ஸும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸி. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பாப்பா வந்து ஸ்கூலில் கூப்பிட போகணும். சரின்ட்டு அவளுக்கு வந்து பசி வந்திருக்கும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஒன்றும் கொடுத்து விடலை. இன்னொன்று வந்து அவள் நைட்டு வர்றதுக்கு 9:30 ஆயிடுதா, அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு அவர் பசி இல்லைன்னு சொல்லிடுறா, சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால கொஞ்சம் சாயந்தரமே ஏதாவது டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வீட்டுக்கு வர டயத்தில் நான் வந்து தோசையோ இட்லியோ ஏதோ ஒன்று ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சிடுவேன். நைட்டு வந்து பழம் மட்டும் சாப்பிட்டு படுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸ்கூல்லேருந்து அப்படியே போயிடுவா ஒரு சில நாட்களில். அப்படி இருக்கும்போது நான் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து டைம் கிடைக்கும், அப்போ வந்து இதை சாப்பிட்ருவா. அதனால அவளுக்கு இன்றைக்கி வந்து பாஸ்தா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு தண்ணி, கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பூண்டு நச்சுட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பாஸ்தா எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. கம்மியான அளவு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதாவது எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய மசாலாவோடு இருக்கும்போது தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லைன்னா வெறும் பாஸ்தாவை திங்கிற மாதிரி இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து வதக்கி விடணும். நான் ஆக்சுவலாக பாஸ்தாலாம் நிறைய செய்ய மாட்டேன், நிறைய வாங்கியும் வைக்க மாட்டேன். மாதம் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நூடுல்ஸ் வாங்குவேன், மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் வந்து வாங்கிக்குவேன். பாஸ்தா வந்து ரொம்ப ரேர் தான், 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் வாங்குவேன். அதை வாங்கினேன்னா ஒரு பாக்கெட் வாங்கினேன்னா 2 தடவை ஏதாவது ட்ரை செஞ்சு கொடுப்பேன், ரொம்பலாம் நான் வாங்க மாட்டேன். இதில் வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, அதாவது இந்த ஏற்கனவே நம்ம பாஸ்தாலேயே உப்பு போட்டிருக்கோம், இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த தக்காளியோட ராஸ்மெல்லு, வெங்காயத்தோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது வந்து நம்மளோட ஓன் ஐடியா தான், என்ன மசாலா இதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். நான் யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா, இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்தாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க.
ஃபைனலாக இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்ப்பேன். அது சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிரும், மசாலா பாஸ்தா. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா சூடோடு வச்சோம்னாக்கா அப்படியே கொண்டு போய் கொடுக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும், சாப்பிட டைம் இருக்காது. அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போவுமே ஒரு டிஷ் வந்து செய்கிறேன் அப்படின்னா நான் அது அவளுக்கு மட்டும் செய்ய மாட்டேன். ஏன்னா இப்போ கொண்டு போய் கொடுக்குறதுனால வீடாக இருந்தால் அவளுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு உள்ளே போகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி வந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடவே பாஸ்தாவை நான் வந்து பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பாஸ்தா இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, என் ஹஸ்பண்ட் சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க. அதனால பாப்பாவுக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் சேர்த்து வந்து அப்படியே பாக்ஸ் நிறைய எடுத்து வச்சலாம், ஷேர் பண்ணி சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. இதே மாதிரி அந்த பசங்களும் பாப்பாவோட ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க, எல்லாருமே பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டேன். பாப்பாவுக்கு வந்து 5:45க்கு ஸ்கூல் வந்து விட்டுருவாங்க. 6:30க்கு வந்து டியூஷன் ஸ்டார்ட் ஆகிரும். அந்த கேப்பில் வந்து அவளை கொண்டு வந்து டியூஷனை விட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு வருவேன். எப்போவுமே வந்து அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. இன்றைக்கி இந்த இதை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். பெண்கள் எப்போவுமே எல்லா இதையுமே கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. என்றைக்கினாலுமே எதுனாலும் ஒன்று நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி ஓட்ட தெரியாமல் வந்து இருக்கிறத விட வண்டி வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே போகிறதுக்குமே நம்மளே டக்குன்னு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாம். இது என்னோடய கருத்து. உங்கள் கருத்து என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.